ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிபி க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். டெய்லியும் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அது வந்து நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க வந்து பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக வச்சுருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ நான் வந்து டாட்டாக எடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து கரெக்டான டாட் கூட வைக்கல, ஏனோ தானோ தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து அவசரமாக கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து எந்த பியூட்டி பிளெண்டரும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ண போகிறேன். பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து கையிலே வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணுங்கள். ஸோ கையில் ப்ளெண்ட் பண்ணால் நல்லா ஈவனாக ப்ளெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரஷ்ஷு பியூட்டி பிளெண்டருக்குலாம் வந்து பழகலாம். ஃபஸ்ட்டு வந்து கையிலே வந்து ப்ளெண்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ நான் ரெண்டு சைடும் வந்து நல்லா வந்து கையிலே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம கையிலே அப்ளை பண்ணோன்னா ஈஸி. நம்மளுக்கு வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வந்து நம்ம மேக்கப் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா ஈவனாக என் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து ப்ளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இந்த பிபி க்ரீம். கொஞ்சம் பிரைட்டாக நல்லா க்ளோயிங்காக இருக்குல்ல, எனக்கு வந்து இந்த பேஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பான்ஸ் பான்ஸ் பவுடர் தான் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து அதை மட்டும் லைட்டாக வந்து ஒத்தி வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால் நான் வந்து செட் பண்ணுறேன் என்னோடய பவுடரை. எனக்கு பான்ஸ் பிராண்டோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது வந்து பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் ஜெல் தான் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ பவுடரும் வந்து நல்லா வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஐப்ரோஸ்க்கு இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்து இந்த ஸ்பூலியை வச்சு நல்லா வந்து ஒரு கோட் கொடுத்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஐப்ரோவுக்கு நல்லா வந்து நேச்சுரல் ஐப்ரோவாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சைடு வந்து ஷேப்பர் ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதை வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து டிஃபைன்டாக வந்து இருக்கும். அதற்காக நான் வந்து பண்ணுறேன். என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப லீனாக தான் இருக்கும். ஸோ அதனால் டாஸ்லரில் வந்து வழக்கம் போல் போட்டு வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மஸ்காரா தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைனர் எடுத்து நம்ம லாஸஸில் வந்து லைட்டாக வந்து கோட் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகுறதுக்குள்ளேயுமே நம்மளோட மஸ்காரா வந்து எடுத்து இந்த மாதிரி ஊட்டி, ஸோ அதுக்கப்புறமா மஸ்காரா ப்ரஷ் வச்சு கூம் பண்ணோன்னா நம்மளோட மஸ்காராவும் ஈஸியாக வந்து போட்டுடலாம். டக்குன்னு தீர்ந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவன் மஸ்காரா. அதுக்கப்புறம் வந்து ஃபேவரட் காஜல், ஹிமாலயா காஜல், நல்ல போல்டு பிளாக் அட்டை கருப்பு காஜல். ஸோ இந்த கண்ணில் மை போட்டோன்னே தெரியும் அந்த கண் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மை போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என்னோட ஃபேவரட் காஜல். ஸோ ஆல்மோஸ்ட் மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெண்டிங்கில் இருக்கிறது இந்த லிப்ஸ்டிக் தான். இந்த லிப்ஸ்டிக் தான் ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து ஒரு நார்மல் பிங்க் ஷேடில் தான் வந்து இருக்கும். இதில் வந்து எடுத்து நம்ம வந்து வழக்கம் போல் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பிங்க் வரனால நான் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் எனக்கு வந்து போடுறேன். ஸோ இது வந்து நல்லாவே வந்து ஒரு நியூட் பிங்க் மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து இருக்காது, நல்லா லைட் பிங்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து போட்டாச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக்கே வந்து நம்ம வந்து ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். நல்லா நம்ம ஸ்மைல் பண்ணும்போது சிரிக்கும்போது அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து ப்ளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரீசெண்டாக எனக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு.
ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோன்னா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த குட்டி ஜும்கா வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ ஜும்கா போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் இதில் வந்து ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து வராது. ஸோ வழக்கம் போல் துண்ணூறு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக நான் வந்து கெட் ரெடி வித் மீ முடிச்சாச்சு. ஸோ இந்த கெட் ரெடி வித் மீ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.